தமிழில் பார்த்தது எல்லாமே உண்மை தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் பட்ஜெட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஆன் மணியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது நினச்ச பினோமோ மூலியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிராஃப் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 12,810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான சார்ட் டைப் பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் $1,000 டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டு அதுக்கப்புறமா நீ ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமோல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஹலோ கைஸ், சரியான வெல்கம் பேக் டு த சேனல். எஸ், நீங்கள் டைட்டிலில் பார்த்தது தமிழில் பார்த்தது எல்லாமே உண்மை தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். எதுக்கு கேப் போட்டிருக்குன்னா வந்து சும்மா ரொம்ப நாள் ஆச்சுலாம் இந்த மாதிரி கேப் போட்டு வியூ வந்து. ஸோ அதனால தான் என்னுடைய புது வீட்டுக்கு எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புது வீடுனாலே வந்து எல்லாருமே சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் ஆனால் இது சொந்த வீடு கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அவுட் ஆகிட்டேன் எங்கள் வீட்டிலேருந்து. மீன்ஸ் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடு எடுத்திருக்கேன் வாடகைக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்க மாட்டோம். பட் இருந்தாலுமே வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். வீட்டில் வந்து வச்சுக்கோங்களேன், கடைக்கு போ, இதை பண்ணு அதை பண்ணு இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சுத்தமாக பத்தலை. ஆல்ரெடி பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு ரூமு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடை காலி பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்னடா இவ்வளோ திங்ஸு நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய திங்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வீட்டை காட்டவா? ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா. மீன்ஸ் வந்து என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா. இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டு டூ லிஸ்ட் போர்டுக்கு வச்சுருக்கேங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய பேகு, அதுக்கப்புறமா வந்து ஹெல்மெட் அதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரைடிங் ஜாக்கெட்ஸு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜாக்கெட் வைக்கணும். ஸோ அதை வந்து வைக்கலாம் ரொம்ப பொறுமையாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மேக்னா எல்லாருக்கும் மேக்னான்ற இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டைனிஸு. மேக்னா வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இது ரைனாக்ஸு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து நார்மல் கோல்டு வின்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேசரு. ஸோ ரைடிங் பேண்ட்ஸு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரைனாக்ஸு, SWK, ராயல் என்ஃபீல்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரைடிங் ஜாக்கெட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைட்டு. ஸோ லைட் செட்டப்புக்கு இந்த சூட் கேஸ் வந்து சும்மா எங்கன்னா போனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் இந்த ஒரு சூட் கேஸை. இது யூடியூப்லேருந்து வந்தது நம்மளுக்கு. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் காட்டல உங்களுக்கு, இப்போ தான் வந்து காட்டுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர். ஸோ நம்ம வந்து எதனா பிரிண்ட் எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அண்ட் என்னுடைய லேப்டாப், என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா இது. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூடியூபுடைய ப்ளே பட்டன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ டிஸ்னி வேலாண்ட் போயிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து அங்கே வாங்கினது, டிஸ்னி பார்க்கில் வாங்கினது. அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வார்ட்ரோப், மீன்ஸ் ஒர்க்கிங் ஏரியாவுடைய வார்ட்ரோப்பு. ஸோ என்னுடைய துபாயில் எடுத்த பிக்சர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேமராஸ் அதெல்லாம் வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வாங்கின அந்த பியர் ஆம்ஸ்டர்டாமில். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரோனு, என்னுடைய லென்ஸு அதெல்லாமே மேலே இருக்குது. ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டை வந்து ஆர்கனைஸ்டாக வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கேன் கைஸ். என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபோக்கஸ் ஆஃப். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை பாருங்கள், டிவி 55 inches 4K டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினேன். ஒரு 4 days ஆகுது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா LG உடைய 55 inches டிவி, 4K ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் அதெல்லாமே வந்து பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆஃபரில் வந்தது. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா PS3 வந்து பார்த்திங்கன்னா எந்த கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்டு இது. அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காப்புல. 2 நாளாக ஃபுல்லாக கேம்ஸ் தான் போய்ட்டுருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிரர் பாருங்கள், ஒரு சுவிட்ச் போட்டோன்னா அவ்வளோதான், வேறு லெவலாக லைட்டிங். இப்போ இந்த லைட்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாலில் வந்து டிவி அதெல்லாமே இருக்குது. அப்படியே இங்கே ஒரே ஒரு சிங்கிள் பீன் பேக் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து என்னுடைய
ஹெல்மெட்ஸு அதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஹெல்மெட்டு, அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் இருக்குது இது உள்ள. ஸோ என்னுடைய என்னென்ன க்ளவுஸ் இருக்கோ இன்னும் ஏகப்பட்ட க்ளவுஸ் இருக்குது, அதெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாஸ்ட்டு, மேலே இன்னொரு ஹெல்மெட்டு. நான் வந்து என்னுடைய XPHP ஹெல்மெட்டை வந்து கிவ் அவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதை கிவ் அவே பண்ணல. எதுக்கு ரீசன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தேன், எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டாப்புல அந்த ஹெல்மெட்டை தொலைச்சிட்டாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து என்னால் கிவ் அவே பண்ண முடியல. பட் வேறு எதனா ஹெல்மெட் எதனா வந்து நான் வந்து கண்டிப்பாக கிவ் அவே பண்ணுறேன். இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஹெல்மெட்டுமே நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹெல்மெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. இது வந்து லாங் ரைட்ஸ்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைரா ஓட்டும்போது ஓட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. இன்னொரு ஹெல்மெட் வந்து உள்ளே இருக்குது, அதுவும் ரொம்ப பழசாயிடுச்சு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செட் பண்ணணும், இன்னும் ஃபுல்லாக வந்து செட் பண்ணல. என்னுடைய டிஷர்ட்ஸ் அது எல்லாத்தையுமே செட் பண்ணணும். இதுதான் என்னுடைய பெட்டு, ரொம்ப சின்னதான ஒரு பெட்டு, ப்ராப்பராக நம்ம தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா சைரா. ஸோ இதுதான் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற வீடு இதுக்கப்புறமா. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, செம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து இப்போ தான் புரியுது, தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிட்டிக்குள்ளே தான் வீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து சிட்டிக்குள்ளே போய் நம்ம வீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா எனக்கு ஹோட்டல்லையே நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஹெல்த்தியாக சாப்பிட முடியாது எதுவுமே. ஸோ வீட்டு சாப்பாடுன்றது வந்து மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதத்தில் பிளான் பண்ணி நான் சுக்கா வீட்டு பக்கத்துலேயே எங்கள் வீட்டாண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்துட்டேன். சொந்த வீடு இன்னும் கட்டலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் தெரியல, அது வந்து கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வழியை வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் கைஸ் நம்மளுடைய ஓன் கோட்டை. இப்போது இதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே யோசித்து நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்திருக்கேன். சேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வாங்கினேன், ரோலிங் சேர். நம்ம ஒர்க்கிங் எடிட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இங்கே உட்காந்து எடிட் பண்ணலாம் ரொம்ப ஜாலியாக. அண்ட் இந்த டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வாங்கியிருக்கேன். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 ருபீஸோ என்னமோ வந்தது. இந்த சேர் ஒரு 6,000 7,000 சம்திங் என்னமோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீன் பேக். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக்கெட்லாம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அதெல்லாமே இருக்கலாம், அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வர வேண்டிய திங்ஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லே ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். அண்ட் அது மட்டும் வந்து நிறைய பேர் வந்து மோட்டியை காட்டுங்க, ஜோயாவை காட்டுங்கன்னு இருக்கீங்க. மோட்டி ஜோயா 2 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பார்க் பண்ணுறதுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா வெயிலில் அது மாதிரிலாம் வந்து நிப்பாட்ட விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பார்க் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இன்னும் ஒரு 4 to 5 டேஸில் வந்துடும் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் வந்து பீஸ்ஃபுல்லாகிடும், எந்த விதமான ஒரு ப்ராப்ளமே இருக்காது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து வீடு வாங்கிட்டோம், வீடு போயிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருந்தாலுமே வந்து ஒரு விதமான வந்து ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி கைஸ். காலங்காத்தால் ஃபஸ்ட்டு நான் ஏஞ்சோடனே பண்ணுற வேலை வீட்டை பெருக்கிறது. ஃபுல்லாக எல்லாத்தையுமே பெருக்கிட்டு என்னுடைய பெட் எல்லாத்தையுமே வந்து நானே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து என்னுடைய ஒர்க்கை வந்து உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இருந்தாலுமே வந்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப். நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்குது அந்த ஒரு விஷயம்லாம். ஸோ இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டாக்குமெண்ட்ஸு, என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன் டக்குன்னு எடுக்கிறதுக்கு. இது வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து இது எனக்கு தேவை கிடையாது, நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது பெருசாக தேவை கிடையாது. இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னுடைய லெக் ஸ்பேஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு கால் லைட்டாக இடிக்கும் மேலே. ஸோ இதை ரிமூவ் பண்ண வேண்டும். ஸோ அதை பண்ணிவிடுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு vlog தான் இருந்திருக்கும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். டாடா பாபாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைஃப்பில் வந்து ஒரு கட்டமாக வந்து போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம இப்போ தான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கைக்கு வருது.